நிர்வாகிகளும் இருக்காங்க நம்ம கிட்ட. அவங்களாம் நல்ல அனுபவம் கொண்ட உதவி செய்யறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை பயன்படுத்துறதுக்கு இணைய வழியில உதவுறதுக்கு தகவல் தொழில்நுட்ப அணி அந்த மாதிரி உதவிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தனியா ஒரு ஆளுங்களை நிறைய போடுறேன்னு சொல்லியிருக்காரு. கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்களையே இதுக்காக உருவாக்கணும். நம்முடைய ரத்தங்கள் தான் அது உள் உணர்வோட செயல்பட முடியும். வாடகை ரத்தங்கள் செயல்படாது. அதனால நம்ம கட்சிக்காரனை இதுக்கு தயார்படுத்தணும். நம்ம கட்சிக்கார பசங்க, நம்ம கட்சி நான் இருக்கேன்னா என் மகனை இதுக்காக நான் பயன்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. கண்டிப்பா இதை எடுத்துன்னு மேல் நம்மளுடைய கட்சி முன்னோர்கள் மூத்தவர்கள் இதுக்கு பேர் உதவியா இருக்காங்க. எல்லாம் அக்செப்ட் பண்றாங்க இந்த விஷயத்தை. இப்ப 4 தொகுதியிலையும் நம்ம காஞ்சிபுரத்துல பின்னடைவு சந்திக்க நேர்ந்தது. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்கோம்? தலைவர் என்ன சொல்லியிருக்கோம்? எந்த பின்னடைவு? நம்ம காஞ்சிபுரத்துல 4 தொகுதிகள். 4 தொகுதியில எங்களுக்கே தெரியல. நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தான். காஞ்சிபுரத்துல இருந்து வராமே ஜெயிச்சிருக்காரு. இது காரணமே அந்த 3 நாள் 4 நாள்ல வந்த இந்த பதிவுகள் தான். இந்த பதிவுகள் மட்டுமே. இப்போ அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நான் ஒரு பக்கத்துல ஒரு யூடியூப்ல விஜய் அப்படின்னு ஒரு ரீல் நான் பார்த்தேன்னா, என்ன அறியாமே அது தொடர்ந்து பல ரீல் வந்துகினே இருக்கு. இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். அவங்க இந்த வேலையை தான் பார்த்தாங்க. எல்லார் கையிலையும் பாத்ரூம் போறதுல இருந்து வெளியே சுத்துற வரைக்கும் செல்போன் இல்லாம யாரும் போறதில்ல. 5 நிமிஷம் 4 பேர் இருந்தா கூட பேசுறது இல்ல. நம்ம இதை தான் பார்த்துனே இருக்கேன். யூடியூப், இன்ஸ்டாகிராம், இதுதான். அதுதான் நம்மளுடைய கவனத்தை மெய் மறந்து இன்னும் அது போயினே இருக்கு. மெய் மறந்து அந்த வாக்களித்தது காரணம் இதுதான் முக்கியமான காரணம். பெரிய அளவுல ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் மக்கள் நம்பிட்டாங்க. அந்த ஆக்டிவிட்டிஸை நம்பிட்டாங்க. சேவைகள் போயிடுச்சு. சேவைகளை முன்னிறுத்தாம யார் நல்லது செய்வாங்கன்னு வேட்பாளர் தெரியாத ஓட்டு போறாங்கன்னா எதை பார்த்து ஓட்டு போட்டாங்க? வேட்பாளர் தெரியல யாரு இருப்பாங்க. இப்ப பாருங்க, வேட்பாளர் தேடி வேட்பாளர் போய் சட்டமன்ற உறுப்பினராகியும் எந்த பிரயோஜனம் இல்லையே. யாரையும் பார்க்கவே முடியல. நன்றி தெரிவிக்க கூட எந்த தொகுதியிலும் அவ்வளவு போறதே இல்லையே. அது மிகப்பெரிய தோல்வி. ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய தோல்வி ஆகிப்போச்சு இந்த எலெக்ஷன். நடக்கும் மாவட்ட செயலாளர் உட்பட பல பேர் தாவேக்காவை நோக்கி அதிமுக போறாங்க. இது எப்படி பொதுச் செயலாளர் எடுத்துக்கிட்டாரு? அதுக்கு நம்பிக்கை தெரிவிக்கும் முறையில் கட்சியில் சொல்லி ஒரே கருத்து தான். துரோகிகள் அனுபவிச்சுட்டு போறாங்க. போட்டோம். நாங்க போலல்ல, தொண்டர்கள் போலையே, தலைவர்கள் தானே போறாங்க. தலைவர் பின்னாடி யாரும் போலையே. தலைவர்கள் எப்பவுமே பதவி சுகத்துல பண சுகத்துல இருக்குன்னு ஆசைப்பட்டவங்க தான் போறாங்க. தொண்டர்கள் எங்கேயும் போவே இல்லையே. நாங்க அப்படியே தானே இருக்கோம். நாங்க சாதாரண தொண்டர்கள். கிடைக்கிறது இது ஒரு கௌரவமா நினைக்கிறோமே. சட்டை எப்படியோ இந்த உடம்புக்கு தோல் எப்படியோ அந்த மாதிரி நாங்க இருக்கிறப்ப நாங்க போக முடியாது. அவங்க தான் போறாங்க. எங்கேயும் பெருசா போவே இல்லையே. அந்த மாதிரி நாங்களும் அதை உடன்பாடு இல்லை. எங்க பொதுச் செயலாளர் எடுத்த நடவடிக்கை அதை தான் சொன்னேன். ஒரு மிகப்பெரிய போராளி, அது அலெக்சாண்டர், நெப்போலியன், இவங்கெல்லாம் எப்படி என்னுடைய வெற்றியாளர் படைகளை மட்டும் இல்ல, படை தளபதிகளா இருந்து வெற்றி அதிகமான துணிச்சல், முடிவு எடுக்கிறதுல மிக வேகமாக துணிச்சல், அந்த போர்க்களத்துல அந்த வியூகங்கள் வகுவதில். இது ரெண்டுமே என் தலைவங்கிட்ட இருக்க. போர்க்களத்துல வியூகம் இருக்கு, அதீத துணிச்சல். உடனடியாக முடிவுகள் எடுத்தா தலைவன் உடனடியாக முடிவு எடுத்தாரு. அவ்வளவுதான். கேன்சர் ஒரு செல் ஒரு பகுதியில் வந்துடுச்சுன்னா அதை பரவ விட்டுட்டு வேடிக்கை பார்த்து செல்ல வச்சிருக்க முடியாது. உடனே அந்த பார்ட்டை கட் பண்ணி தானே எடுக்கணும். அதை தான் கட் பண்ணிருக்காரு. அது அப்பதான் மிச்சம் இருக்கிற காப்பாற்ற முடியும்ல, மிச்சம் இருக்கிற உடம்ப உயிரை காப்பாற்ற முடியல. அதை தான் பண்ணிருக்காரு டாக்டர். நிறைய இளைஞர்களுக்கு அடுத்த கட்டத்தில் கண்டிப்பா எங்க புரட்சி தமிழர் வாய்ப்புகளை தரணும்னு முடிவு பண்ணி நாங்க கேட்டிருக்கோம் கோரிக்கையா. அது கண்டிப்பா நிறைவேற்றுவார். உள்ளாட்சி தேர்தல் நாங்க தான் வின் பண்ணுவோம். இது இன்னும் 10 நாள், இந்த ஒரு மாசத்திலே எனக்கு தெரிஞ்சு நீங்க இதை பார்க்காம கிராமத்து சைடு தெருக்கள் நடக்கிறப்போ வருத்தங்கள் இருக்கு நிறைய பேருக்கு. நாங்க எதிர்பார்க்கிற எந்த விஷயமும் நடக்கல. நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா, ஒன்றிய கவுன்சிலரா நாங்க எதிர்பார்த்த எந்த விஷயமே நடக்கல. விவசாயிகளா இருக்கிற எங்க கடனே தீரல. கடன் தீர்க்கிற முதல் இதுவே முடிஞ்சு போச்சு. சிங்கப்பெண் அதிரடி படை வந்தான்னா வரலன்னா எல்லா இடத்துக்கும் அது பண்ண முடியாது இல்ல. எப்பவுமே குற்றங்கள் நடந்த பிறகுதான் அவங்க பிரிகாஷன்ஸ் இது வரைக்கும் எடுத்த முடிவு எல்லாம் பண்ண முடியாது. ஒருத்தன் என்ன பண்ண போறான்னு எவன் முடிவு எடுத்தா தான் அதுக்கப்புறம் தானே ஆக்ஷன் இருக்கும். தடுக்கலாம். அது எங்க கிராமத்து சைட்லாம் இல்லை, எங்க சிட்டி சைட்ல தான் ஏதோ சிங்கப்பெண் அதிரடி படை போட்டிருக்காங்க. அதை பத்தி பெருசா இதெல்லாம் கிடையாது. அது ஒரு திட்டமும் எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் அம்மா தானங்க மகளிர் காவல் படையை அமைச்சவங்க. அண்ணன் காவலர் செயலின்னு அவரு தானே ஆரம்பிச்சாரு. இது எந்த அளவுக்கு செயல்படும் தெரியல. நம்ம போலீஸை பத்தி நம்ம பேசக்கூடாது.